வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026. கும்பராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து என்ன பலன்களை தரப்போகிறார்? 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். அலைச்சலும் மன உளைச்சலும் பொருளாதார பின்னடைவும் வருமானம் இல்லாத தன்மையும் தொழிலில் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் குழப்பங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது. அத்தனையும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நடந்து விடுமா என்றால், தசாவை மையமாக வைத்துத்தான் இதை பற்றி கண்டு கொள்ள வேண்டும். ஒருவருக்கு நோயின் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்றால், மற்றவருக்கு கடன் தொல்லை, இன்னும் சிலருக்கு உறவு சிக்கல், மற்ற பல பேர்களுக்கு வீணான அலைச்சல் திருச்சல் இருக்கும், இல்லாமல் இருக்காது. தசா சரியில்லாதவர்களுக்கு இது அனைத்தும் கூட நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எதற்காக ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமரும்போது இவ்வளவு பாதகங்களை குரு பகவான் தருவார் என்றால், 6ஆம் இடம் என்பது பல வகையிலும் ஆட்டி படைக்கின்ற ஒரு ஸ்தானம். இன்னொரு முக்கியமான விஷயம், குரு பகவான் மட்டும் இதை செய்து உங்களுக்கு கெடு பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. குரு பகவான் சரியில்லையா? சனி பகவான் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். சனி பகவான் சரியில்லையா? ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். இந்த 4 ராஜகிரகங்களும் பாதகமாக இருக்கிறதா? வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் உறவு சிக்கல்களும் நமக்கு வராமல் இருக்க வேண்டும். வந்தாலும் அதை தாங்கி அடுத்த நிலைக்கு, அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை சக்தி, தெய்வ சக்தி என்றால், பரிகாரம் என்பது ஒரு நிலையில் இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா. குரு பகவான் ஒரு கௌரவ கிரகம் என்று எல்லா பதிவிலும் சொல்வோம். அது மட்டும் இல்லை, குரு பகவான் ஒரு பொருளாதாரத்தை உயர்த்துவதும், நாம் செய்கின்ற தொழிலில் நல்ல பெயரும் புகழும் பெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல், குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் சுபமங்கல நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் செய்வதற்கு நமக்கு வழிகாட்டுவார். அந்த காலங்களில் திருமணம், வீடு கட்டுவது, கிரக பிரவேசம் செய்வது, கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, வீடு கட்டுவதற்குண்டான இடத்தை வாங்குவது, புதிதாக தொழில் தொடங்குவது, வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான குடும்ப பிரச்சனைகளையும் தீர்த்து நல்லவர், குடும்பத் தலைவர், செய்கின்ற தொழிலில் மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்தை பெறுகின்றவர் என்ற நல்ல பெயரையும் புகழையும் தருவது குரு பகவான். இவ்வளவு நல்லது செய்கின்ற குரு பகவான் சத்ருஸ்தானத்தில் அமர்ந்தால் நல்ல பெயர் இருக்காது. உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் போட்டியும் போராமையும் எண்ணற்ற தொந்தரவுகளையும் சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும்.
மனநிலை ஒரு நிலையில் இல்லாமல் பல வழியிலும் பாடாய்படுத்துவது இந்த காலகட்டத்தில் தான். அதுவும் 7.5 சனியில் பாதச்சனியாகவும் கழிவு சனியாகவும் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையான நிலையில் இருப்பது கும்பராசி. சரி, இதிலிருந்து மாற்றங்களே வராதா? 7.5 சனி முடிகின்ற வரையில் குரு பகவான் நல்ல இடத்திற்கு வரும்போது நன்மைகளும், கெட்ட இடத்திற்கு வரும்போது கெடு பலன்களும் சந்தித்தே ஆக வேண்டும். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி. எதற்காகன்னா, 7.5 சனி என்பது 7.5 ஆண்டு காலம். 7.5 ஆண்டு காலத்தில் குரு பகவான் குறைந்தது 4 முறை கெடு பலன்களும் 3 முறை நற்பலன்களும் தருவார். ஒன்று இருக்க மற்றொன்று தீயதாக வந்தால் எவ்வளவு கொடுமையாக இருக்குமோ அந்த கொடுமைகளை செய்வது ராகு கேது. ஆனால் இதனால் வரையில் தாங்கிய பாதகங்கள் என்பது கும்பராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் பொருள் இழப்புகளையும் மான அவமான பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு 6 மாதம் குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்த ஒரு 6 மாதம் பொறுமையாக இருந்தால் அதற்கு பிறகு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இழந்ததை பெற்று வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு போய்விட முடியுமா என்கின்ற கேள்வி கும்பராசிக்காரர்களிடையே கட்டாயமாக இருக்கும். ஆனால் உண்மையான உழைப்பும் மென்மையான உள்ளமும் கொண்ட கும்பராசியான உங்களுக்கும் இவ்வளவு சோதனைகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலையில்தான் வாழ்க்கை இருந்தது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அதற்கு பிறகு பயிற்சி பெறும்போது ராசிக்கு 7 வந்து விடுவார். ராசிக்கு 7 குரு பகவான் வருகின்ற காலத்தில் ராகு கேதுக்களும் பயிற்சி பெற்று 3 ஆண்டுகளாக உங்களுக்கு கொடுத்து வந்த மிகப்பெரிய ஒரு பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வருவார்கள். இன்னும் உங்களுக்கு 6 மாதத்தில் பல மாற்றங்கள் இருக்கும். அதற்கு பிறகு 7.5 சனியினுடைய தாக்குதல் என்பது துளியும் இருக்காது என்பது ஜோதிட கணிப்பு. அப்படி இருக்கும்போது கும்பராசிக்காரர்கள் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் சனிக்கிழமை தோறும் சனிப்பிரதி செய்வதும் சிவபெருமானை தரிசனம் செய்து வணங்கி வருவதும் குரு பகவான் சரியில்லாத காலத்தில் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவதும் ஒரு பரிகாரமாக செய்துவாங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.